ஆண் உயர்ந்தவனா அல்லது பெண் உயர்ந்தவளா? ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கிறீங்க. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண் உயர்ந்தவனா அல்லது பெண் உயர்ந்தவளா அப்படின்னா நிச்சயமாக ரெண்டு பேருமே சமமானவங்க தான். யாரும் தாழ்ந்தவங்களும் கிடையாது, உயர்ந்தவங்களும் கிடையாது. வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையுமே பெண் ஒரு ஆணுக்கு துணையாக நிற்கிறான். அதே நேரத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணுக்கு துணையாக இருக்கிறாங்க. பெண் இல்லாமல் ஆணும் வாழ முடியாது, ஆண் இல்லாமல் பெண்ணும் வாழ முடியாது. அப்படி எப்படி வாழ முடியாதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, வாழலாம். அது லட்சத்தில் ஒருத்தர், கோடியில் ஒருத்தர் வாழலாம். எல்லாருமே தனிமையாக வாழ்ந்துட்டா இந்த உலகத்தில் மனித குலங்கிறது இல்லாமல் போயிடும். மனித குலம் இந்த பிரபஞ்சத்தில் உற்பத்தி ஆகுது அப்படின்னா அது ஆணும் பெண்ணும் இருந்தால் தான் மனித குலம் உற்பத்தி ஆகும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆணை விட சில நேரங்களில் பெண்ணு உண்மையிலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவ அப்படின்னு தான் சொல்ல முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, படைப்புங்கிற விஷயத்தில் பெண் தான் முன்னோடியாக இருக்கிறாங்க. பெண் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்தில் படைப்புங்கிறது ஒன்று இருக்காது. அதாவது உற்பத்திங்கிறது இருக்காது. மனித இனத்தில் உற்பத்தி அப்படிங்கிறது பெண்ணால் மட்டும்தான் முடியும். ஏனால் இந்த பிரபஞ்சத்தில் எப்போவுமே பெண்ணுக்கு ஒரு தனித்துவமான ஒரு இடம் இருக்குது. அதனால தான் பெண்ணை சக்தின்னு சொல்லி சொல்கிறோம். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்தில் மனித இனம் இல்லாமல் மனித இனம் ஒரே நேரத்தில் உருவாகி மொத்தமாக அழியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பெண் ஆண் இருவரும் இருந்தால்தான் இந்த பூலோகம் அழகாக இருக்கும். அதே நேரத்தில் மனிதன் இல்லை அப்படின்னு சொன்னால் இயற்கையை அழகாக இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. மனிதனால் மட்டுமே இந்த இயற்கையை அழகாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் மனிதனுக்கு மட்டும்தான் ரசிக்கக்கூடிய தன்மை இருக்குங்கிறது தான் உண்மை. அதனால் பெண் உயர்ந்தவளா ஆண் உயர்ந்தவளா அப்படிங்கிறது நினைக்கக்கூடாது. ரெண்டு பேருமே சமமானவங்க தான். இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழும்போது வாழ்க்கை சொர்க்கமாக அமையுங்கிறது தான் உண்மை. அதனால் வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு பார்க்காம, வேறுபாடு பார்க்காம, ஆண் வேறு பெண் வேறுன்னு நினைக்காம வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லாரையும் சமமாக நினைக்கும்போது வாழ்க்கை சொர்க்கமாக அமையும். இந்த பூமியும் சொர்க்கமாக அமையுங்கிறதா உண்மை. நன்றி.